அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் மிஸ்ஸஸ் மொஹைதீன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது சண்டே எடுத்தது தான். ரொம்ப சிம்பிளாகவே அன்றைக்கி நாள் வந்து ரொம்பவும் நல்லாவே போச்சு. அதான் ஷூட் பண்ணியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஜ்ருக்கு எந்திரிக்கிறப்பே வந்து துணி ஊற வச்சுட்டேங்க. ஏன்னா பசங்க சனிக்கிழமை ஸ்கூல் போயிட்டாங்களா, அதனால் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக அவங்களோட துணியெல்லாம் துவைச்சு சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே வந்து காய போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காய போட்டுட்டேன். நான் காய போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து சூரியனே வெளியில் வந்தாங்க. அம்மா பார்த்தீங்கன்னா, அவங்க குட்டிகளுக்குலாம் வந்து ஹைட் அவுட்டான இடத்தெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்கே ஒளியணும், எங்கே படுத்து தூங்கணும், பூனைலாம் வந்து எங்கே மேலே ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதில் வந்து மிராக்களுக்கு மட்டும் ஏற தெரில. மற்ற ஒரு 2, 3 குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே ஏறிட்டாங்க. புள்ள மட்டும் முழிச்சிக்கிட்டே இருந்தார். பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், ஒரு 2, 3 குட்டி மேலே ஏறி அவங்க விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. காலையில் மாமி கூப்பிட்டுருந்தாங்க. இந்த மாதிரி வடகம் நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால சரின்னு சொல்லிட்டு தண்ணி தெளித்து அதை எடுத்துக்கிட்டு இருந்தோம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து. வடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 3-4 நாளைக்கு ப்ராசஸ்ங்க. நல்லா வெயில் அடிச்சிச்சு அப்படின்னு இன்றைக்கி காலையில் போகிறோம்னா, மறுநாள் காலையில் இந்த மாதிரி தண்ணி தெளித்து காஞ்சதை எடுத்துடலாம். அவ்வளோ சரியாக காயலைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு நாள் காயிற மாதிரி இருக்கும். தண்ணி தெளிச்சதை திரும்பவும் துணி விரித்து காய போட்டு எடுத்தாலே போதும், வடகம் ரெடி ஆயிரும். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு கூட பிரச்சனை இல்லை. இந்த வருஷம் போகிறோம்னா அடுத்த வருஷம் வரைக்கும் நமக்கு பிரச்சனையே கிடையாது. வெளியிலேயும் நம்ம எந்த பொருளும் வாங்க மாட்டோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா, நேற்று நைட்டு வந்து இடியாப்பம் வச்சுருந்தோம். அதில் ஒரு ஈடு மட்டும் இருந்துச்சு. சரி நேற்று தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டோம். இன்றைக்கி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி வந்து இடியாப்பம் கொத்துக்கறி செய்யலாம் அப்படின்னு தான் பிளான். அதனால் வந்து ஒரு பொரிக்கிஞ்சட்டி வச்சுட்டு அதில் ஆயில் ஊற்றிட்டு, அப்புறம் இஞ்சி, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா இடி உரலில் இடித்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட்டு, தக்காளி, வெங்காயம் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு, கேரட் பீன்ஸு போட்டிருக்கேன். உங்கள் வீட்டில் வந்து முட்டைக்கோஸ் இருந்தால் கூட முட்டைக்கோஸ் போடுங்க. பட் முட்டைக்கோஸ் இல்லை, அதனால் முட்டைக்கோஸ் நான் போடலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் மல்லித்தூள், கரம் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை வந்து நான் 1 தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து 2 போடணுனாலும் போட்டுக்கோங்க. நான் வந்து பசங்களுக்கு மட்டும்தான் செய்கிறேன் அப்படிங்கிறதுனால வந்து ஒரே ஒரு முட்டை மட்டும் போட்டிருக்கேன். அதில் லைட்டாக சால்ட் போட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நல்லா காயோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உண்மையாக சொல்கிறேன், இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இட்லிக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். ஒரு தடவை இட்லிக்கும் செஞ்சு பாருங்கள். நான் என் இட்லிக்கு ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருக்கேன். டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. அப்புறம் நம்ம இடியப்பத்தை பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பீசஸ் இல்லாட்டா நல்லா துருவி போட்ட மாதிரி நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். சூப்பராக ரெடியாகிருங்க இடியப்ப கொத்துக்கறி. இதில் வந்து சிக்கன் கூட போடுவாங்க. நான் வந்து கம்மியான குவான்டிட்டியில் தான் செஞ்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் தான் இருந்துச்சு, பசங்களுக்கு மட்டும் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. டேஸ்ட் வைஸ் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே நேரத்தில் ரொம்ப சிம்பிளானது, பசங்களுக்குமே ரொம்ப பிடிக்குங்க. கஞ்சி இருந்துச்சுங்க. அதனால் பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு வந்து கொஞ்சோண்டு கஞ்சி மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா பிச்சு சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அதுதான் வந்து சாப்பிட்டேன். எனக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்பத்துக்கு ஊற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பத்துக்கு தான் ஊற வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து மிக்சியில் தான் ஆட்டுவேன் அப்படிங்கிறதுனால வந்து உலக்கில் ஒரு உலக்கு தான், அரை உலக்கு பார்த்திங்கன்னா குண்டரிசி, அரை உலக்கு பார்த்திங்கன்னா பச்சரிசி, அதுக்கப்புறம் வந்து உலக்குக்கு அப்படி கம்மியாக பார்த்திங்கன்னா உளுந்து, அப்புறம் வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா அலசி காலையிலே ஊற வச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மணிக்கு நான் ஊற வச்சுருக்கேன் அப்படின்னா, ஈவினிங் ஒரு 5, 6 மணிக்கெலாம் வந்து மிக்சியில் ஆட்டிடலாம். அதனால் வந்து அதை கழுவி ஊற வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் கஞ்சியும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம போட்டு ஆப்பத்துக்கு போட்டு ஆட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்து வச்சுட்டேன். இப்போ வெயில் நல்லா போடுது இல்லையா, அதனால் வந்து பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா தலையில் வந்து குட்டி குட்டியாக வந்து இந்த ஹீட்டு கட்டின்னு சொல்லுவாங்க. அந்த வெயிலுக்கு வர்ற கட்டி, இந்த சூடு தாங்காமல் வர்றது அப்படிங்குவாங்க, அந்த மாதிரி வந்துடுச்சு. மைசா அத்தம்மாட தான் கேட்டேன், இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப வந்து அவங்க தான் சொன்னாங்க, இந்த மாதிரி கற்றாழையும் விளக்கெண்ணையும் மிக்ஸ் பண்ணி வந்து பிள்ளை தலையில் தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் நல்லா ஊற வச்சு குளிக்க வை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே சரி அவங்க சொல்கிறாங்களே அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணேன். ஏன்னா எனக்கு சத்தியமாக இதில் ஐடியா இல்லை இது எப்படி அப்படின்ட்டு. பட் வந்து சொன்னாங்க அப்படின்றதுக்காக நம்ம செஞ்சு பார்த்துருவோம், செஞ்சுருவோம், ரிசல்ட் எப்படி வருதுன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையிலே போய் பக்கத்து வீட்டில் வந்து கத்தாழையை வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம வீட்டிலலாம் எதுவுமே இல்லைங்க, அதனால் பக்கத்து வீட்டில் தான் போய் பிடிங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை குட்டி குட்டியாக நறுக்கிட்டு அதில் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி விளக்கெண்ணையும் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இந்த மாதிரி ஜெல்லு மாதிரி தான் வந்துருந்துச்சு. விளக்கெண்ணையும் கத்தாழையும் பார்த்திங்கன்னா நல்லா குளிர்ச்சியானது தான். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1/4 மணி நேரம் வந்து மைசாவுக்கு வச்சுருந்தேன். ஒருவேளை உங்கள் குழந்தைக்கு சளி பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரு 10 நிமிஷம்
5 நிமிஷம் வச்சுக்கோங்க. வெயில் காலம் அப்படின்னா நம்ம 1/2 மணி நேரம் கூட வைக்கலாம்னு சொன்னாங்க. பட் பாப்பாவுக்குமே வந்து சளி பிரச்சனை இருக்குது அப்படினால ஓவர் கூலிங் கொடுக்கக்கூடாது அப்படின்றனால மைசாக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மட்டும் வச்சுருந்தேன். அவர் அஸ்கர் எனக்கு தேய்க்கலையா அப்படின்றாரு. சரி அவருக்குமே தேய்ச்சி டக்குனுமே ஊற்றி விட்டுட்டேன். அவனுக்கு ஊரெல்லாம் வைக்கல, ஏன்னா அவனுக்கு நெஞ்சு சளி பிரச்சனை இருக்குது அப்படினால அவனை தேய்ச்சி விட்ட மறு கையோட தலைக்கு ஊற்றி விட்டாச்சு. நல்லா குளிக்க வச்சு நல்லா இது பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன், நல்ல ரிசல்ட் சூப்பராக இருந்துச்சுங்க. பாப்பாவுக்கு இப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லை, வெடிப்பு எதுவுமே இல்லை, குட்டி குட்டி கட்டிலாம் இல்லை. உண்மையிலே ஒர்க் ஆச்சு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்க் ஆச்சு. அம்மா ஊருக்கு வந்திருந்தாங்க இல்லையா, அதனால் வந்து அம்மாட்ட நான் எப்போவுமே வாங்குறது 2 பொருள் தான். ஒன்று வந்து மல்லித்தூள், ஒன்று மிளகாப்பொடி. மேக்ஸிமம் மிளகாப்பொடி வாங்க மாட்டேன், அதனால் இந்த வட்டம் அம்மாவே கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் பொடி வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக நான் வாங்குவேன். அதனால் வந்து அதையும் வாங்கி பழசெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால் எல்லாத்தையும் டப்பாலாம் கழுவி போட்டுட்டு இன்றைக்கி வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் பசங்க வந்து கொஞ்சம் நேரம் விளாண்டு ஸ்நாக்ஸ் கேட்டாங்க. அஸ்கருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாதுளம்பழம் உரிச்சு கொடுத்தேன். பாப்பா வந்து சர்பத் தான் வேணும்னு கேட்டிருந்தா, அதனால் செஞ்சுட்டு அவளுக்கு வந்து சர்பத் தான் போட்டு கொடுத்தேன். மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதனால் நானும் பசங்களும் அங்கே தான் போய் சாப்பிட்ருந்தோம். என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணுக்கு வந்து பிறந்த நாள். அதனால தான் சரின்னு சொல்லிட்டு காலையில் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சாப்பிட வந்துடு அப்படின்ட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேலை மிச்சண்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் பசங்களும் நானும். வந்ததுக்கப்புறம் வந்து குட்டி எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி பால் கொடுத்துருந்தேன். இப்போ அவங்க ரொம்ப பசியாக இருந்தாங்க. அஸ்கர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அடிக்கடி வந்து நான் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருந்தார். வேணாண்டா அப்புறமா இது பண்ணிக்கலாம், இல்லை நான் படிக்கிறதையும் கெடுக்காதீங்க அப்படிலாம் சொல்லி உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்தான். பாருங்கள் எப்படி உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு தலைவர் அப்படின்ட்டு. இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா சந்தையில் வாங்கினா வாழைக்காய் கிடந்துச்சு. சரி அப்படியே போட்டோம்னா போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இது போன வாரத்துக்கு முந்தின வாரம் சந்தையில் வாங்கினது. சரின்னு சொல்லிட்டு வாழைக்காய் பஜ்ஜி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாகவே வாழைக்காய் பஜ்ஜியும் டீ வச்சு தான் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸை முடிச்சாச்சு. என்னோடய வீடியோ எப்போ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் பார்த்தீங்கன்னா சைக்கிள் எடுத்துகிட்டு ஊர்னிக்கு அப்படியே ரவுண்ட்ஸ் மாதிரி போயிட்டு வருவோம். பசங்க விளாடுவாங்க அப்படின்னு நானும் வாக்கி முடிச்சுட்டு வருவேன். இன்றைக்குமே அதை தான் பண்ணியிருந்தேன். ஆனால் அது எதையுமே பெருசாக நான் ஷூட் பண்ணல. சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களோட டீயும் பஜ்ஜியும் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. மணி வர்றதுக்கு பார்த்திங்கன்னா 6:15 ஆயிடுச்சு. கொஞ்சம் அதிகமாகவே விளாண்டுட்டோம். வந்ததுக்கப்புறம் தான் வந்து சரி ஆப்பத்துக்கு மாவு அரைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அரைச்சி எடுத்து வச்சிட்டேன் மிக்சியில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டுக்கு வந்து தக்காளி சட்னியும் இட்லியை வச்சு தான் சாப்பிட போகிறோம். என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒரு டிப்ஸு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி அரிசி ஊற போகிற மிக்சியில் ஆட்ட போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கூலிங்காக வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணு, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி அதை தான் யூஸ் பண்ணேன். மிக்ஸி வந்து அந்தளவுக்கு சூடே ஆகலைங்க, நல்லாவே ஒர்க் ஆச்சு. நீங்கள் வேணால் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நைட்டுக்கு டின்னர் பார்த்திங்கன்னா இட்லியும் சட்னியும் வச்சு தான் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் இன்ஷால்லா மீட் பண்ணுவோம். கண்டிப்பாக ஒரு லைக்காவது பார்த்துட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து என்னோடய சேனல் கொஞ்சம் க்ரோத் ஆகும். ஓகே பாய்.